அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்ஸ்டெக் வலையொலிக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மோட்டோ விலாகுக்கு தேவையான அக்சசரிஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம டேங்க் பேக் வாங்கணுன்னு. கார்டியன்லேருந்து அந்த டேங்க் பேக் வந்துடுச்சு. ஸோ அந்த டேங்க் பேக்கை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் நம்ம வண்டிலையும் நான் எப்படி போடுறது போட்டும் காமிக்கிறேன். வாங்க நம்ம அதை இப்போ பார்க்கலாம். ஓகே, இதுதாங்க அந்த கார்டியனோட டேங்க் பேக்கு. ஸோ இந்த டேங்க் பேக் நான் அங்கே கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். இதுவும் கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். ஸோ இதை அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை இப்போ நம்ம உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். அதே மாதிரி வண்டியிலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. இது பேக் சைடில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது பேக் சைடில் இப்படி இருக்கும். இந்த சைடில் இப்படி இருக்கும். இது ஃப்ரண்ட்டு டாப். இது நீங்கள் பார்த்துருக்கிறது டாப்பு. இது சைடு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சைடில் ரெண்டு பாக்கெட் மாதிரி பெரிய பாக்கெட், ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு நேவிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோன் வச்சுக்கலாம். ஏன்னா இது டேங்க் பேக் பைக்கில் மேலே அப்படி இருக்கும். நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், இல்லை 8 இன்ச் டேப்லெட் இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான அந்த பிறகு அந்த ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம அதை உள்ளே வச்சுக்கணும். ஸோ இது இந்த மேலே இருக்கிற அந்த ஷீட், இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கை வச்சு நீங்கள் அதை நேவிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன தேவையானதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இந்த ஜிப்பு, இதில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த பேக்கெட்டுக்கு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை டூல்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய அக்சசரிஸு, ஃபோனுக்குரிய அக்சசரிஸு, சார்ஜரு, ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கிட்டும் ஒரு பேக்கெட் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னாக்கா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இந்த கேரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரெயின் கோட்டு. இப்போ இது ஏன்னாக்கா இந்த மெட்டீரியல் ரெயின் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ இந்த மெட்டீரியல் தண்ணியில் நனைஞ்சுனாக்கா வீணாயிரும். அதே மாதிரி தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தண்ணி உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நீங்கள் மழை வந்துச்சுன்னா வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த ரெயின் கோட் போட்டுக்கணும். இதை நம்ம கடைசியாக போடுவோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் அக்சசரிஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஆக்ஷன் கேமராஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குரிய பேட்டரிஸு, அந்த கேமரா ஸ்பேர் எது வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் சைடில் இப்போ கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இது பார்த்தா தெரியும். ஸோ இப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஜிப்பு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இதோட டேக் கொடுத்துருக்குறாங்க. கார்டியனோட அந்த கார்டு இருக்குது. ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸோ இல்லை கண்ணாடி வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கிளாஸு, உங்களுடைய சன் கிளாஸு, இது மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சரி, நிறைய அங்கங்கே கம்பார்ட்மெண்ட் இருக்காங்க. இப்போ 1 2 3 4 5. ஸோ இந்த மேலே மட்டும் ஒரு 5 கம்பார்ட்மெண்ட்டு சின்ன இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே ஒரு பாக்கெட்டு, இங்கே 2 பாக்கெட்டு, அது மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்கெட் வச்சுருக்காங்க. மொத்தம் 5 பாக்கெட் இருக்குது இதில். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை உள்ளே திறந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஜிப்பை 2 பக்கெட்டும் இழுத்தோம்னா இது இப்படி ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது உங்கள் கீ ஏதாச்சும் இப்படி மாட்டிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கீ செயின் வச்சுருந்தீங்க, வீட்டு கீ செயினோ இல்லை கார் கீ செயினோ, இல்லை நீங்கள் பைக் கீ செயின் கூட மாட்டி இதில் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு போகும்போது இதை மாட்டி வச்சுக்கலாம் ஏதாச்சும். அது மாதிரி ஒன்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஜிப்பு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இதுக்குள்ளே இந்த பாக்கெட்டில் இது மெஷ் பாக்கெட்டு. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன திங்ஸ் வச்சுருந்தாலும் அது தெரியும் நமக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் முக்கியமானது இந்த SD கார்டு, தம் டிரைவு, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்குள்ளே போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இது ஒரு பாக்கெட், இங்கே ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக 2 பாக்கெட் இது பிரிச்சிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்டாக 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கம்பார்ட்மெண்ட் உங்களுக்கு 2 தெரியுதா உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டேங்கில் மாட்டுறதுக்கு தேவையான அந்த எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அந்த அக்சசரிஸ் எல்லாம், அந்த பெல்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டேங்கில் உட்காரும். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத டேங்கில் இது அப்படியே போய் உட்காரும். ஸோ இதை ஃப்ரண்ட்டில் இப்படி போட்டு நம்ம அந்த ஃபோர்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் சுற்றி இப்படி வரும். அது போட்டு நம்ம வளைச்சி இப்படி கட்டணும். ஸோ அதுக்கான இது அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட பெல்ட்டு எல்லாமே இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே கூட பாருங்கள், இங்கே பாருங்கள் சைடில் இங்கே ஒரு சைடில் ஒரு பாக்கெட் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஜிப்பு கிடையாது, சும்மா நீங்கள் எதாச்சும் சொறி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க பாக்கெட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 21 லிட்டர், 21 லிட்டர் இதனுடைய கெப்பாசிட்டி இதுக்குள்ளே வச்சிங்கனாக்கா. பட் இதில் வந்து நீங்கள் இப்போ ஹெல்மெட் வைக்க முடியாது, நார்மலான இந்த பொசிஷனில் வைக்க முடியாது. ஆனால் இதையே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நார்மலாக இப்படி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இன்கேஸ் நீங்கள் போகிற இடத்துல ஜாமான் வாங்குறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் இடம் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணாக்கா இங்கே பாருங்க கீழே வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருக்காங்களா, இந்த ஜிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படியே சுற்றி வரும் உங்களுக்கு. இப்படியே ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஃபுல் ரவுண்டுக்கு எடுத்துடலாம். பாருங்கள் இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இப்படி கொண்டாந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ இதை அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா பாருங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்பு கீழே வருது பாருங்கள். ஸோ இப்படி வந்துடும். இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டிங்கனாக்கா கீழே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பு இவ்வளோ ஒரு 2 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 இன்ச்சு இல்லைனா 2 இன்ச்சு இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுது இப்படி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டே இதில் வைக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட் நம்ம இதில் வச்சு பார்ப்போம், போட முடியுதா வச்சு ஒரு ஹெல்மெட்டை வச்சு பார்க்கலாம். இது ஹெல்மெட்டே வைக்க முடியுங்கிறாங்க. இப்போ நார்மலாக இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கும்போது 21 லிட்டரு, எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் 28 லிட்டரு. ஸோ இந்த பாட்டம் கம்பார்ட்மெண்ட் மட்டும் அடிஷனல் 7 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்குன்றாங்க. ஸோ மொத்தம் 28 லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம ஹெல்மெட்டை வச்சு பார்ப்போம் வைக்க முடியுதான்னு. ஓகே, இப்போ இந்த ஹெல்மெட் வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது, ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்மெட்டே நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் அந்த கெப்பாசிட்டி தான் 28 லிட்டரு. ஸோ ஒரு ஹெல்மெட் உள்ளே போயிருக்கு தான் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சு பார்த்தாச்சு. ஸோ ஒரு ஹெல்மெட்டு உள்ளே போகுது. ஸோ இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அங்கே பாருங்கள் திருப்பி ரிவர்ஸ் நீங்கள் இழுத்திங்கன்னா அது அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆன கம்பார்ட்மெண்ட் அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அவ்வளோ, இது அப்படியே நீங்கள் வந்து உள்ளே இழுத்துடணும், அப்படி உள்ளே இழுத்துடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அதை நார்மல் இதான் வந்து 21 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ இது வந்து உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்தாப்பில் என்ன செய்யணுன்னாக்கா இன்னொரு இது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதோட இதையும் நான் காமிச்சிடறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு புடி ஒன்று ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம நல்லா இது குவாலிட்டி நல்லா இருக்குது, இப்படி தூக்கிட்டும் போகலாம், இப்படியும் தூக்கிட்டு போகலாம். ஸோ இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் இந்த டேங்க்லேருந்து நீங்கள் இந்த பேக் எடுத்துட்டிங்கனாக்கா இப்படியும் தூக்கிட்டு போகலாம். நீங்கள் போகிற இடத்துக்கு தோலில் மட்டும் ஷோல்டர் பேக் மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் இங்கே பாருங்கள் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குங்க. இந்த பாக்கெட்லேருந்து இது உருவி வெளியே எடுத்துட்டிங்கனாக்கா இதில் வந்து இந்த பாருங்கள் அந்த ஸ்ட்ராப் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்பை வந்து இதில் போட்டிங்கனாக்கா அவ்வளோதான். இதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராப்பு இதெல்லாம் தனியாக கொடுப்பாங்க, நீங்கள் இதெல்லாம் மாட்டிக்கணும். மாட்டி இந்த பாருங்கள் இதில் அப்படி போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து அப்படியே பேக் பேக்கு இப்போ மாட்டிக்கலாம். அங்கே பாருங்கள் இது ஒரு சைடு கூட மாட்டி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை 2 சைடு மாட்டுறதுனாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும், தெரியுது. இப்படி மாட்டி கூட ட்ரெக்கிங்லாம் போகிறீங்க, இல்லை எங்கேனாச்சும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது எங்கேனாச்சும் போகிறீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி தோலில் மாட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து இது அதே மாதிரி கழட்டி திருப்பி நம்ம அதை உள்ளே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் இதை லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி மடித்து இப்போ டேங்க் பேக் பழையபடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேங்கில் வச்சுக்கலாம் அப்படி. ஸோ அதே மாதிரி டேங்கில் வைக்கும்போது இந்த ஹார்னஸ் நம்ம அந்த டேங்கில் மேலே போட்டுட்டு இங்கே இருக்குது பாருங்கள் 2 லாக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக அந்த ப்ரெஸ் லாக் மாதிரி தான், ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ 2 லாக்கு மேலே 2 லாக் இருக்கும், கீழே பாட்டத்தில் 2 லாக் இருக்குது. ஸோ இங்கிட்டு 2 4 லாக்கு. இந்த 4 லாக் போட்டிங்கனாலே அப்படியே வந்து டேங்கில் பைக்கில் வந்து டேங்கில் உட்காந்துக்கும். அதேமாதிரி மலையில் போகிறீங்கன்னாக்கா இந்த கவரை நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள் இந்த கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கவர் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். அப்படியே இழுத்து போட வேண்டியதான். நீங்கள் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு அப்படி இழுத்து போட்டிங்கன்னா இப்படி போய் உட்காந்துக்கும், தெரியுதா உங்களுக்கு. இப்படி போட்டிங்கன்னா மலையில் நனையாது. கார்டியன் கியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மழை இல்லாதப்போ நீங்கள் தேவையில்லை அப்படின்னாக்கா அதை கழட்டிடலாம். இப்போ கழட்டி எடுத்து சைடில் அந்த சைட் பாக்கெட்லேயே சொறி வச்சுக்கலாம். எப்பயுமே அந்த ஒரு சைடு பாக்கெட் நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கிட்டிங்கன்னா இந்த ரெயின் கவர் அப்படியே அதிலே வச்சுக்கலாம். இதை நீங்கள் எப்பயுமே வந்து சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா திடீர்னு மழை வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கை. ஏன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா நனைஞ்சிரும். ஸோ இது இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படி சைடில் வச்சு நீங்கள் இதை லாக் பண்ணி எப்பயும் வச்சுக்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா ஹை அப்ராசிவ் ரெசிஸ்டன்ட் பேலஸ்டிக் நைலான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் இது பண்ணிடுறாங்க. அதனால் அது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வந்து தேயாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டெயில் பேக்காகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேங்க் பேக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கிறதுல இதை டெயில் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய எதுவும் பெல்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் டெயில் பேக்காக யூஸ் பண்ணும்போது இது வந்து வெளியே பின்னாடி இருந்து வர வண்டி லைட் அடிச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து சில்வர் ரிஃப்ளெக்டர் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 1.4 kgன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிப்லாம் வந்து YKK அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஜிப்பு. இது நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க, கார்டியன் அவங்களோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இது வழியாக நீங்கள் வந்து இந்த ஒயர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ உள்ளே வந்து ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணோம்னாக்கா இது வழியாக நீங்கள் வந்து ஒயரை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு கொடுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து இப்போ கோப்ரோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து பவர் பேங்க் வச்சு இந்த வழியாக வந்து பவர் பேங்க் வந்து நீங்கள் ஒயர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோப்ரோக்கோ இல்லை ஃபோனுக்கோ எதுக்கு வேணால் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். வெளியில் நீங்கள் ஹேண்டில் பாரில் நீங்கள் வந்து ஃபோன் வச்சுருந்தீங்கனாக்கா ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3199 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஸோ அங்கேருந்து வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மலேசியாவுக்கு. நல்லாயிருக்கு. ட்ராவலில் நீங்கள் அதை பார்ப்பீங்க இதை யூஸ் பண்ணுறத. பாட்டத்துலாம் எல்லாம் அப்ராசின் ரெசிஸ்டன்றதுனால அது ரொம்ப சீக்கிரம் தேயாது அப்படின்றாங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி உழைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நேரடியாக அந்த பைக்கில் போடுவோம். இது எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து இந்த ஹார்னஸ் எப்படி நம்ம இதில் வண்டியில் நம்ம NS200 போடுறோங்கிறத இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து இதுதான் மெயினான ஒரு இந்த ஹார்னஸ்ஸு. இதோட வந்து இன்னும் 2 ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் அப்படி. ஸோ அந்த சைடில் அதே மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வியர் பண்ணுவோம். எப்படி வியர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹார்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இந்த லாங்கர் சைடு இருக்கிறத வந்து மேலே வச்சிடணும். இது இப்படி மேலே வச்சுட்டு இந்த ஸ்ட்ராப் எடுத்து இது கீழே கொண்டாந்து பாருங்க, இந்த ஸ்ட்ராப்பை இதுக்குள்ளே விட்டுறணும். ஸோ இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ இதை நல்லா கரெக்டாக பொசிஷனாக நம்ம வச்சுட்டு இதை நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சுட்டு இது பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராப்பில் இது இப்படி போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோர்க்கை சுற்றி நான் கரெக்டாக வச்சு போட்டேன். இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாட்டத்தில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். இந்த பாட்டத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ராப் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப் எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்ட்ராப் தனியாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராப் எடுத்து இங்கே பாருங்கள், சாரி இங்கே இதில் வந்து இங்கே பாருங்கள், இது உள்ளே விட்டு இதை எப்படி எடுத்துட்டு இந்த பக்கிள்ஸில் இந்த ஸ்ட்ராப்பை போட்டுறணும். அவ்வளோதான். இப்போ போட்டிங்கன்னா இதை இங்கே டைட் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ நம்ம கடைசியாக வந்து எவ்வளோ நமக்கு டைட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இப்போ இந்த சைடும் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு ஸ்ட்ராப்பு இந்த சைடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதையும் இந்த சைடில் இருக்கிற பக்கிள்ஸில் நம்ம விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த பக்லையும் நான் போட்டேன். இந்த ஸ்ட்ராப்பையும் போட்டு நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுருணும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஸ்ட்ராப்பையும் நல்லா டைட் பண்ணிடணும். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்ட்ராப்பையும் நல்லா டைட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேக்கை தூக்கி இது மேலே அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ராப்பில் இது ஒரு பக்கல்ஸ் இருக்குது பாருங்கள், இதை இதோட லாக் பண்ணிடணும். அப்படி இது லாக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், இங்கே தெரியுதா உங்களுக்கு. ஸோ இங்கே ஒன்று இருக்கும். அதே மாதிரி இதை இங்கே லாக் பண்ணிடணும். ஸோ 2 லாக்கு. அப்புறம் இந்த சைடில் ஒரு லாக் இருக்கும், இங்கே ஒரு லாக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது பாருங்க. ஸோ மொத்தம் 4 லாக் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பேக் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ராப் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராப் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வழியாக ஃபோர்க் வழியாக போயிட்டு இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். போட்டு ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து இங்கே ஒரு பக்கிள்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பக்கிள்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பக்கிள்ஸ் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இங்கே போட்டுங்க பாருங்கள். இது எவ்வளோ வேணுமோ நம்ம டைட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல போட்டுங்க பாருங்கள், இந்த இடத்துல போட்டுங்க பாருங்கள். இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ 4 இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். ஸோ இப்படி இருக்கு பார்த்தா. ஸோ இந்த பேக்கை நம்ம இதில் போட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். இது பாருங்கள், இந்த சைடில் 2 பக்கெட்ஸ் சரி பாருங்கள், லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பக்கெட்ஸு, கீழே வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிளாக இதை ஈஸியாக அட்டாச் பண்ணலாம். இப்போ அதேமாதிரி எடுக்கணும்னாலும் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஒரு சைடு இதை எடுத்து விட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் போய் இது இப்படி எடுத்துட்டிங்கன்னா எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே வந்து இதை எடுத்து விட்டிங்கன்னா அப்படி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த சைடில் இப்படி அழுத்தி ரிமூவ் பண்ணலாம் வந்துடும். அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சுங்க பாருங்கள். பேக்கை நான் எடுத்துட்டேன் தனியாக. அப்போ நம்ம பேக்கை எடுத்து நம்ம தனியாக எங்கே வேணாலும் அப்படியே போயிடலாம். பேக் எடுத்துகிட்டு போயிடலாம். பேக் எடுத்தோன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மேலே இந்த ஹார்னஸ் எப்படி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த பெட்ரோல் இது போடுறதுக்காக வேண்டி, ஏன்னா இதை கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அப்புறம் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்கோம். இந்த பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு பெட்ரோல் லீட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பெட்ரோல் பிடிச்சிக்கலாம், அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். இதே வந்து நம்ம வந்து பேக்லேயும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ அதே இதை இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேக்கில் வச்சுக்கிட்டு இது பாருங்கள், இது உங்களுக்கு இப்படி பேக்லேயும் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வச்சாக்க டேங்க் பேக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பேக்கில் வச்சா டெயில் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராப்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இப்படி இங்கே போய் போடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராப் தான். ஸ்ட்ராப் போட்டுவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு தனியாக ஸ்ட்ராப் இதே கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த தேவைன்னா அந்த டெயில் பேக்காகவும் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டேங்க் பேக்கை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் பைக்லேயும் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.